வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டிஸ் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்கிறாங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எஸ்டர்டே மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி சார் இருந்தது? நேற்று உலக சந்தையில் கோல்டு எடுத்து பார்த்தோன்னா 1295 முடிவடைஞ்சிருக்கு. கொஞ்சம் ஒரு $4 to $5 வீக்காக தான் முடிவடைஞ்சிருக்கு மார்க்கெட். இது 1281க்கு கீழே மார்க்கெட் இறங்கி முடிவடைஞ்சாதான் 8180 வச்சுக்கலாம். அது கீழே இறங்கி முடிவடைஞ்சா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அது வரல இடையில வந்து இன்ட்ராடே பையிங் செல்லிங் அக்கார்டிங் டு ட்ரெண்ட் வைஸ் பார்த்து பண்றது நல்லது. பொசிஷன் இப்போதைக்கு எடுக்க வேணாம்னு சொல்லலாம். முக்கியமா வந்து நேற்று இறங்கினதுக்கு காரணம் என்னன்னா யூஎஸ்ல இருந்து வெளியான அந்த சிபிஐ ஏர்னிங்ஸ் சொல்லுவோம். அந்த டேட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா யூஎஸ் டாலருக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால கோல்டு ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கமாடிட்டி மூவ் ஆகலான்ற ஒரு அச்சுறுத்தலையும் குறைஞ்சிருக்கு. பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் தென் க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் இப்ப நேற்று மாறுதல் இல்லை. ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை வச்சுதான் மார்க்கெட் இருக்கு. நேற்று ஜஸ்ட் ஒரு சின்ன ரீபவுண்ட், $1 மார்க்கெட் அப்ப ஏறி முடிவடைஞ்சிருக்கு. அதனால க்ரூட் ஆயில் ஏற ஆரம்பிச்சுன்னு நினைக்க வேண்டாம், இறங்க ஆரம்பிக்குன்னு நினைக்க வேண்டாம். இப்போதைக்கு நம்ம அந்த $96 to $100 ரேஞ்சிலே நம்ம பிக்ஸ் ஆகிறது நல்லதுன்னு சொல்லலாம். பேஸ் மெட்டல்ஸ் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த வாரம் நாளை மறுநாள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். என்ன ரீசனுக்காக பார்த்தோம்னா இன்று மதியம் அமெரிக்காவில் அங்க மதிய நேரம் வந்து எஃப்ஓஎம்சியோட மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, சென்ட்ரல் பேங்க் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள் இசிபியும் எஃப்ஓஎம்சியும் கலந்து ஒரு மீட்டிங் இருக்கு. அதனால ஒரு ஸ்ட்ராங்கான மீட்டிங்கா இருக்கும். அதை வச்சு பேஸ் மெட்டல்ஸ் டிமாண்ட்ஸ் எப்படி இருக்குன்ற யூரோசோன்லயும் தெரியும். அதனை அடுத்து புல்லியன்ஸ் கோல்ட் சில்வர் ஆயிலுக்கு அப்படி மூவ்மெண்ட்ஸ் தெரியும். முக்கியமா ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம உக்ரைன் ரஷ்யா டென்ஷன்ஸை கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது. தொடர்ந்து பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் மேடம், நான் சாமிட்ட பேசுறேன். பேசுங்க விஜயகுமார். கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். போன வாரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வால்யூம் பேஸ் பண்ணி எப்படி நம்ம சார்ட் சொல்லி தரேன் அப்படின்னு. இந்த வாரத்துல இந்த வாரத்திலேயாச்சும் நான் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு. இல்ல என்ன கேட்டிருந்தீங்க? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வால்யூம் வச்சு நீங்க சார்ட் கூட எனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? அது அடுத்த வாரம் பரவாயில்ல சார், அடுத்த வாரத்துக்குள்ளே எனக்கு நாளைக்கே அதை பார்க்கலாம், தப்பு இல்ல. வேற எது கேள்வி இருக்கா? இன்னொன்னு இருக்கு சார். ஆக்சுவலா இப்ப நான் வந்து 20.151 நான் ஷார்ட் போயிருந்தேங்க. எக்ஸாக்டா நான் ஹை லெவல்லே ஷார்ட் போயிருந்தேங்க. சோ நேற்று தான் நான் கவர் பண்ணிருக்கேன். 19.368 லோ இருக்கு. நான் 400ல கவர் பண்ணிட்டேங்க. இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு கீழே போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் 368 பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னும் கீழே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அந்த டைம்ல நம்ம ஷார்ட் போலாங்களா அப்படின்னு சொல்லுங்க. மார்க்கெட் இப்போதைக்கு வந்து இன்னும் ட்ரெண்டே எடுக்கல. கோல்டு 1280க்கு கீழே பிரேக் செட்டில் ஆனதான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். இப்ப அப்படி நீங்க நேற்று ஷார்ட் போய் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஓப்பன்ல இருக்குன்னா பொசிஷன் புக் பண்ணிக்கிறது நல்லது. மறுபடியும் மார்க்கெட் இன்ட்ராடேல பார்த்துட்டு நீங்க கேரி ஃபார்வர்டு கொடுக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் திடீர்னு இன்னைக்கு எஃப்ஓஎம்சி மீட், நாளைக்கு இசிபி மீட்டிங்லாம் இருக்கிறதுனால திடீர்னு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து லாபமும் போயிடும். அதனால மார்க்கெட் நீங்க இன்ட்ராடேவா பண்றது பெட்டர். இன்னும் எப்பவுமே சொல்றேன், எந்த ஒரு கமாடிட்டியும் ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கும்போது கேரி ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க எப்பவுமே. ஏன்னா மார்க்கெட் சடனா ரைஸ் ஆனாலும் ஆகும். அதனால இன்ட்ராடேவா முடிச்சுக்கிறது நல்லது. நன்றி சார். க்ரூட் ஆயில் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்திருக்கு. என்ன ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா டென்ஷன். இதை தவிர வேற ஏதாவது ரீசன்ஸ் வந்து முக்கியமா இருக்கா சார் க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்ட் இருக்க? இல்ல அதாவது உக்ரைன் ரஷ்யா டென்ஷன் மட்டும் இல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சென்ற வாரம் பேசியிருந்தோம். ஈராக் காசால பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது பெரிய அளவுல க்ரூட் ஆயில் ஏறணும். அது ஏறவே இல்லை. அங்க பெரிய அளவுல ஃபண்டமெண்டல்ஸ் ஃபெயிலியர். அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கேட்டா சப்ளை அதிகமா இருக்கு அப்படின்னா, சப்ளை அதிகமா இருந்தாலும் மிடில் ஈஸ்ட்ல வந்து இவ்வளவு டென்ஷன் இருக்கும்போது கண்டிப்பா ஆயில் வந்து நல்லா ரைஸ் ஆகும். ஆனா ரைஸ் ஆகாம மார்க்கெட் படிப்படியா இறங்கிட்டு இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. அப் ட்ரெண்டும் நியூஸை பார்த்தா அப் ட்ரெண்ட். ஆனா மார்க்கெட்டை பார்த்தா பிட் பை பிட்டா மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இன்னும் அந்த மேஜர் சப்போர்ட் பிரேக்கே மார்க்கெட் செட்டில் ஆகல. அப்படி செட்டில் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இட்ஸ் பியூர் சைட்வே மார்க்கெட். இன்று வெளியாகிற தகவலும் என்னன்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைகள் திடீர்னு அதிகரிச்சது அப்படின்னா க்ரூட் ஆயில் வில் ஷூட் அப் அப்படிங்களா.
பட் சப்ளை கண்டினியூவா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு, அதனால ஏறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சாலும் உக்ரைன் ரஷ்யா டென்ஷன் பார்த்தா ஏறும்னு நினைக்கிறோம். அதனால வந்து அவாய்ட் ஃபண்டமெண்டல்ஸ், முழுக்க டெக்னிக்கலை பார்த்து பண்றது நல்லது இப்போதைக்கு. இன்னைக்கு க்ரூட் டேட்டா ரிலீஸ், இன்னைக்கு வந்து என்ன எதிர்பார்க்கலாம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் இன்னைக்கு? க்ரூட் டேட்டா ரிலீஸ் ஒரு நல்ல விஷயம் என்ன, இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லி இந்த இன்வென்ட்ரி டைம்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் 200 பேர் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா பெரிய அளவுல குறைஞ்சு 10 பேர் ட்ரேட் பண்ணாலே பெரிய விஷயங்கிற மாதிரி வந்துருச்சு. இன்வென்ட்ரி டைம் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் அவாய்ட் பண்ணிருக்கேன், நல்ல விஷயம் தான் அது. இன்வென்ட்ரிக்கு ஒரு 10 நிமிடம் முன்னாடியோ 10 நிமிடம் அப்புறமா ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஏற்கனவே நீங்க லாங்கோ ஷார்ட்டோ போயிருக்கீங்க, லாபம் வராம இருந்தா புக் பண்ணிக்கோங்க, நஷ்டம் வராம இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டெசிஷன் எடுங்க. தொடர்ந்து பேசலாம் சார். கும்பகோணத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் பிரபு. சொல்லுங்க பிரபு, சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க பிரபு, நீங்க பேசுறது கேக்குது, கேள்வி என்னன்னு கேளுங்க. நான் வந்து வீட்டுல தான் இருக்கேன், ஹேண்டிகேப்ட். சொல்லுங்க. நான் வீட்டுல தான் இருக்கேன், ஹேண்டிகேப்ட். சரிங்க. நம்ம ஏரியா வந்து விவசாய சார்ந்தது தான். என்ன பிசினஸ் பண்ணலாம்? அந்த இடையில தான் எனக்கு ஆனது ஒரு 5 years. சரி, நான் பொதுவாக வந்து ஹேண்டிகேப்ஸ், கமாடிட்டிஸ் ஆர் ஸ்டாக்ஸ் ஆர் கரன்சி ஆன்லைன் ட்ரேடிங்குள்ள வர வேண்டாம் தான் சொல்லுவேன். அப்படி பணம் நிறைய இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல வெல்தி ஃபேமிலியா இருந்து, சொத்துக்கள் நிறைய இருந்து நான் இது கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா பண்ணலாம். மற்றபடி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை எடுத்து வந்து இதுல போட்டு நான் கத்துக்கணும் மேற்கொண்டு சம்பாதிக்கணும் நினைக்கிறதுக்கு வேண்டாம். இப்போதைக்கு நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. மேலும் பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குருகிட்ட பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கங்க. வணக்கம் சார். இந்த 3 நாள் பெரிய மீட்டிங்ஸ்ல இருக்கு சார். அப்ப அதுக்கப்புறமாச்சும் ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுங்களா கோல்டு, சில்வர், க்ரூடுக்குலாம்? நெக்ஸ்ட் ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் எதுவும் ஃபார்ம் ஆகாது மிஸ்டர் மணிகண்டன். சைட்வேவா தான் இருக்கும் மார்க்கெட். என்ன ரீசன்னா, கடந்த ஒரு 5-6 வருடம் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஆகஸ்ட் கடைசி 3வது வாரம் 4வது வாரம் மார்க்கெட் ப்ராப்பர் ரேஞ்ச் பவுண்ட் இன்ட்ராடே மார்க்கெட்டா தான் இருக்கும். அதனால நீங்க இன்ட்ராடே எடுத்து பண்றது நல்லது. இப்போதைக்கு பொசிஷன் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவேன். நன்றி சார். கோல்டு வந்து இந்த வீக் 2 days அதாவது சரிவடைஞ்சிருக்கு. இந்த கோல்டு ரேட் வந்து பிக்ஸ் பண்றது யாரு? இந்த வீக்ல வந்து கோல்டு எப்படி சார் இருக்கும்? கோல்டு ரேட் பிக்ஸ் பண்றது யாரு அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா அக்ராஸ் உலகம் முழுக்க, இப்ப இந்தியாவில் எம்சிஎக்ஸ் இருக்க மாதிரி உலகம் முழுக்க நிறைய கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். முக்கிய நாடுகள்ல, வளர்ந்த நாடுகள், வளர்ந்து வரும் நாடுகள் எல்லாத்துலயுமே இருக்கும். ஸோ இந்த நாடுகள்லாம் ட்ரேட் ஆகிறது எங்க இம்பாக்ட் இருக்கும்னா நியூயார்க்ல இருக்கும். நியூயார்க்கோ இல்ல சிகாகோ மர்கன்டைல் எக்ஸ்சேஞ்சில் கோல்டு அண்ட் சில்வருக்கு, நைமெக்ஸ்ல வந்து ஆயிலுக்கு, கேஸ்க்கெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை வச்சு மார்க்கெட் வந்து என்ன ஆகும், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ்ல ட்ரேட் இருக்கும். இது நடந்துட்டே இருக்கும்போது ஸ்பாட் மார்க்கெட் ட்ரேடிங் ரேட், அதாவது லண்டன் புல்லியன் மர்ச்சன்ட் அசோசியேஷன்ல ஒரு ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கும். அந்த ட்ரேடிங்ல இருந்து என்ன வெளியாகுதோ அந்த விலைக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் ரேட்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ ஸ்பாட் மார்க்கெட் ரேட் மேஜரா எங்க ஃபிக்ஸ் ஆகுது, ஒரு பக்கம் எடுத்து பார்த்தோம்னா லண்டன்ல. பட் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் எங்க அதிகமா ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா யூஎஸ்ல. ஸோ இந்த ஸ்பாட் ரேட்டை பார்த்து ஃபியூச்சர் ரேட்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் ரீட் பண்றது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் ரீட் பண்ணும். ஆனா ஸ்பாட் மார்க்கெட் ரேட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. தொடர்ந்து பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சந்திரசேகர். வணக்கம்மா. சொல்லுங்க சந்திரசேகர், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. என் கேள்வி வந்து கமர்ஷியலுக்கும் கமாடிட்டிக்கும் என்னமா வித்தியாசம்? என்னங்க? கமர்ஷியலுக்கும் கமாடிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சம்பந்தப்படாத கேள்வி இருந்தாலும் சொல்றேன். கமர்ஷியல் அப்படின்னா வந்து ஒரு தொழில் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாபம் நஷ்டம் இல்லைன்னா வந்து அது வியாபாரம் ஆகுறது எப்படி ஆகுது, என்ன வாங்கி விற்கிறோம் அப்படிங்கறது தான் கமர்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன வாங்கி விற்கிறது இல்ல, எப்படி வாங்கி விற்கிறோம், என்ன லாப நஷ்டம், மானிட்டரி ப்ராஃபிட் லாஸ் மேஜரா பாக்குறது தான் என்ன கமர்ஷியல் அப்படின்னு பாக்குறது. இட்ஸ் ஓவரால் பிசினஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி கமாடிட்டின்னு எடுத்தீங்கன்னா பொருள், ஒரு அத்தியாவசிய பொருட்கள், இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஸோ நீங்க ஆங்கில வார்த்தை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நீங்க பேசுறீங்க. சார், ஒரு நேயர் கேட்டிருந்தாரு, அதாவது அவர் ஹேண்டிகேப் நான் வந்து ட்ரேடிங் பண்ணணும்ன்றாரு. யாரெல்லாம் குவாலிஃபைட் பீப்புள், அதாவது ட்ரேடிங்க்கு பணம் சம்பாதிக்கும் நினைக்கிறவங்க வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து தவிர்க்கணும் சார் ஸ்டார்டிங்லேயே? அதாவது இந்த நேயர் கேட்டதுக்கு வந்து நான் ட்ரேடிங் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா நிறைய பேர் 1-2 பேர் மற்ற நிறுவனத்துல இருந்து
லைக் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் வந்து நம்ம கிட்ட ட்ரேட் பண்ண வரும்போது நான் வேண்டானே சொல்லிடுவேன். ஏன்னா ஒருத்தர் வந்து பட்டன் அடிக்கிறவரா இருக்காரு டைலர் ஷாப்ல, இன்னொருத்தர் வந்து வேற ஒரு நார்மல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு 5000 10,000 இடத்துல போடக்கூடாதுங்கிறதுக்கு அவாய்ட் பண்ண சொல்லுவேன். அதனை அடுத்து அவங்க அதுல என்ன சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதாவது பணம் போனா பரவாயில்ல அப்படின்லாம் வர்றதில்ல, பணம் போயிடக்கூடாது மேற்கொண்டு சம்பாதிக்கணும் தான் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வேண்டாம்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு ட்ரேட் அவங்க வியாபாரம் செய்யும்போது ஒரு 1000 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா 1000 ரூபாங்கிற பெரிய பணம், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அந்த பணம் வந்து கொஞ்சம் குரூடால் பை பண்றாங்க, ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது, அந்த ஸ்டாப் லாஸ் போகும்போது ரொம்ப பணப்படப்பு வந்துடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் வேண்டான்னு சொல்றது. அதே மாதிரி யாரெல்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா 15,000 மேல மாத வருமானம் இருக்குன்னு தாராளமா ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி கையில பணம் இல்ல, நகையை வித்து எடுத்து வரணும், இல்ல கடன் வாங்கி எடுத்து போடணும், இந்த மாதிரி மாதம் 10% கிடைக்கும்னு சொல்றேன். கிடைக்கும் தான், ஆனா அதுக்குன்றதுக்கு அதுக்கு 2 வட்டிக்கு வாங்கிட்டு வந்து 10 வட்டிக்கு இங்க 10% ரிட்டர்னுக்கு போட்டு பண்றதெல்லாம் வேண்டாம் தான் சொல்லுவேன். நாட் ஒன்லி கிரேட் வெஞ்சர்ஸ், கமாடிட்டியோ கரன்சியோ ஸ்டாக்ஸ் எதுலையுமே அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது இருந்தாலே போதும், படிப்பறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தாலே போதும், இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. நம்பரை படிக்கிறது எல்லாருமே தெரியும். வந்து பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கோகிலா. ஹலோ, குட் மார்னிங் சார். சார் இன்னைக்கு ஜிங்க் லெவல் எப்படி இருக்கும் சார்? ஜிங்க் ஏறுமா இல்ல பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டா சார்? ஆக்சுவலா பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டா லெவல்ஸ் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு 140 140 ரூபா 35 காசுக்கு மேல இருந்துச்சுன்னா பை பண்ணுங்க. சரியா ஒரு 25 காசுல 25-30 காசுல வெளியாகிறது நல்லது. அதே செல்லிங்ல 139 ரூபா 35 காசுக்கு இருந்துச்சுன்னா செல்லிங் போங்க, 20 பைசா லாபத்துல வெளியாகுங்க. நன்றி. மேலும் பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சார்ல்ஸ். ஹலோ, சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சிபிடி டாக்ஸ் குறைப்பாங்களா சார்? இல்லைங்க சார்ல்ஸ், இப்போதைக்கு வந்து அது குறைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா போன பட்ஜெட்லேயே சொல்லியிருக்கணும் அப்போதைக்கு குறைக்கிற மாதிரி. ஏன்னா இங்கே குறைத்தால் பங்கு சந்தையிலும் குறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிறதுக்காகவே கமாடிட்டியில குறைக்காம இருக்கிறதாக பேச்சுக்கள் வெளியாச்சு. ஒன்று. இரண்டாவது எடுத்து பார்த்தோம்னா அதற்கு பதிலாக மற்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாமே ஆட் அப் பண்ணிருக்காங்க. என்ஆர்ஐஸ் உள்ள வரலாம், அடுத்த ஒரு 8 மாத காலத்துல எல்லாம் நடக்கும். என்ஆர்ஐஸ் உள்ள வரலாம்னு சொல்லியிருக்காங்க, எஃப்ஐஎஸ் உள்ள வரலாம்னு சொல்லியிருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரலான்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து நடக்க இருக்கிறதுனால இந்த ஒரு 2 அநேகமாக அடுத்த பட்ஜெட்ல குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதற்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ், எஃப்ஐஐஸ், என்ஆர்ஐஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், ஈஸியா என்ட்ரி கொடுத்து ரொம்ப ஃபாஸ்டா வெளியாகிற அளவுக்கு இருக்கும். சார், ஜிங்க் அண்ட் அலுமினியம் வந்து ஒரு ரைஸ் கொடுக்கலாம் சைன் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கா ஜிங்க் அண்ட் அலுமினியம்ல வந்து? இல்ல, ட்ரெண்ட் இஸ் நாட் கன்ஃபார்ம் தட். இப்போதைக்கு வந்து பியூர் சைட் வேவ் மார்க்கெட். அப் ட்ரெண்ட் அப்படின்னா இன்னத்துக்கு அலுமினியம் ஜிங்க் எல்லாம் 140 மேல தாண்டுச்சுன்னா பறந்து 160 போகும், அதுவும் போகல. மார்க்கெட் ஹை ரேட்ல ஒரு பக்கம் இருக்கு, எல்லாம் செல்லிங் போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மார்க்கெட் டவுன் ரேட் ரிவர்ஸ் ஆகணும். ஸோ இப்போதைக்கு இன்ட்ரா போறது தான் நல்லதுன்னு சொல்லுவோம். தொடர்ந்து பேசுவோம் சார். பாண்டிச்சேரியில இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தனசேகரன். வணக்கம் மேடம், தனசேகரன் பேசுறேன். பேசுங்க தனசேகரன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா அதாவது பை ட்ரெண்டா எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது? மொத்த மார்க்கெட்டுங்களேவா? இல்ல சார், குருடாயில் வந்து ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டா, அதாவது மார்க்கெட் எப்படி போகுதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணலாமா? அதாவது மார்க்கெட் ஏற போகுதா இறங்க போகுதா அப்படிங்கறது ரெண்டு விதங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து அடிப்படை செய்தி ஏதாவது வெளியாகுதா, அதை வச்சு நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ரெண்டாவது டெக்னிக்கலா தொழில்நுட்ப பகுப்பாய்வின் படி எப்படி இருக்கு மார்க்கெட் தெரிஞ்சுக்கிறது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் டெக்னிக்கலா பார்த்து பண்றது நல்லதுன்னு சொல்லுவேன். டெக்னிக்கல் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதை விட நான் சொன்னேன்னா அதை கேட்டு நீங்க ஈஸியா செஞ்சுட்டு போகலாம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்களே கணிக்கலாம் மார்க்கெட் ஏற போதா இறங்க போதான்ட்டு. அதாவது 5824க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். நீங்க பை பண்ணீங்கன்னா முதல் டார்கெட் 5850, 25-26 ரூபாய்க்கு லாபத்துக்கு இருந்தாலும் ஒரு 10-12 ரூபாயில வெளியாகிறது நல்லது. இதே செல் சைட்ல 5750க்கு இருந்துச்சுன்னா செல்லிங் போகலாம். இதுலயும் சரியா நீங்க ஒரு 8 10 பாயிண்ட் எடுத்துட்டு வெளியாகும். நன்றி. மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரவீந்திரநாத். சொல்லுங்க ரவீந்திர, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார்ட்ட கேட்கணுமே. கேளுங்க. அதாவது நான் வந்து ஆக்சுவலா கிரேட் எஸ் மேடம் சார்ட்ட பேசணும். சார், நான் உங்க கிளைண்ட் தான். சொல்லுங்க மிஸ்டர். நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். இப்ப லோக்கலா இங்க சென்னையில இருக்கேன்.
நேத்து உங்க ஆபீஸ் போயிருந்தேன். they gave me a very good support actually. அவங்க காஞ்சனா மேடம் வந்து நல்ல ஹெல்ப். இல்ல பிரேக்கே பேசுறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுங்க. பிரேக் ஆகுது. ரவீந்திரநாத் தொடர்புல இருக்கீங்களா? தொடர்புல இல்ல. சரி, இப்போ கோல்டு வந்து இப்போ ஒரு ஸ்லகிஷ் டிமாண்ட் கொடுக்க ரீசன் என்ன இப்போ தற்போது? இல்ல கோல்டு டிமாண்ட் ஸ்லகிஷ் அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த சம்மர் வெக்கேஷன், சம்மர் முடியும் போது இப்ப அடுத்த ஒரு இந்த ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் டெட்டா இருக்கும். அகெயின் செப்டம்பர்ல இருந்து டிமாண்ட், அக்டோபர்ல நல்லாவே இருக்கும் டிமாண்ட். அதான் சொல்றேன், இந்த ஜூலைல இருந்து ஆகஸ்ட் எண்டு வரல இட்ஸ் பியூர் சைட்வே மார்க்கெட். எப்பவுமே நல்லா ஈஸியா ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி எந்த டைம்ல எந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒரு கமாடிட்டி வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், அது ப்ராஃபிட் எடுக்க நிச்சயமா இருக்குமா, ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, எந்த டைம்ல? அதான் சொல்றேன், டைமும் இல்ல ஃபண்டமெண்டல் நியூஸோ எதுவுமே கிடையாது. இட்ஸ் பியூர் நம்பர் கேம். இந்த நம்பருக்கு மேல ஏறுச்சு பையிங், இந்த ரேஞ்ச் நமக்கு என்ன லாபம் வேணுமோ அது டார்கெட், எங்க ரிஸ்க் இருக்குங்கிறது ஸ்டாப் லாஸ். இதை வச்சுட்டு அழகா போயிட்டு இருக்கலாம். வேற எந்த வித விஷயங்களும் நம்ம காதல போட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மேலும் பேசலாம் சார். சிவகங்கையில இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஆனந்த். ஹலோ, சொல்லுங்க ஆனந்த், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. நான் வந்து கமாடிட்டில வந்துட்டு புதுசா வந்துட்டு வரணும், அது வந்துட்டு என்ன பண்றது? ஓகே, எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கணும் கேக்குறேன். இல்லைங்க, படிப்பு பெரிய அளவு எதுவும் தேவையில்லைங்க. அதாவது இருக்க 9 கமாடிட்டி கோல்டுன்னு பார்த்தா அது கோல்டு ரேட்டு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க அந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே எந்த ரேட்டுக்கு மேல போனா வாங்கணும், எங்க விற்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் போகணும் எல்லாமே நாங்க சொல்லுவோம். பக்கத்துல மதுரை முடிந்தால் நீங்க மதுரை போய் நேரில் போய் பார்க்கலாம். மதுரையில கிரேட் வெஞ்சர்ஸ் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கு, ஃபுல்லாவே சொல்லி கொடுப்பாங்க. மார்க்கெட்ல உட்காந்து நீங்க கவனிச்சா அப்புறம் உங்களுக்கே தெரியும் நீங்க எடுத்து செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு. தொடர்ந்து பேசும். சேலத்துல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் முபாரக். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க முபாரக். சார், இது இப்ப ஸ்பாட் மார்க்கெட்னு ஒண்ணு இருந்துங்களாமே, இப்ப அது இருக்காது சார். அது எப்படி வேற ஏதாவது இப்ப கோல்டு வாங்கணும்னா நம்ம வந்து பொருளை வாங்கிக்க முடியுமா சார்? அது பட் NSCL ஒன்று இருந்தது, நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு, அது இப்போ தற்காலிகமா தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால அதுல பெரிய அளவுல வியாபாரம் இல்லை. அதுல யாரும் வேண்டாம்னே சொல்லுவோம். இப்போதைக்கு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்த வேணாலும் அதை செய்யலாம். இப்போதைக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வாங்க நினைச்சீங்கன்னா நீங்க பெட்டர் கோல்டு ஹோல்சேலர் கிட்ட போயிட்டு கோல்டு காயின்ஸா வாங்கி வச்சுக்கிறதோ இல்ல ஸ்மால் பிஸ்கெட்ஸா வாங்கி வச்சுக்கிறதோ நல்லதுன்னு சொல்லலாம். முழு பணத்தை கொடுத்து அங்கேன்னா அதிகபட்சம் 0.5% 1% வரைக்கும் உங்களுக்கு சேதாரம் இருக்கும், இல்ல சைக்கிளி வாங்குவாங்க. whereas நீங்க இங்க வந்தாலும் அதே 1% ஆக தான் போகுது. so it's better to have in that place itself. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் கணேஷ். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க கணேஷ், உங்க கேள்வி கேளுங்க. பேசுமா? பேசுமா? ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க. குட் மார்னிங் சார். நேற்று காப்பர் வந்து நல்லா இறங்கிடுச்சு, ஆனா ஜிங்க் அலுமினியம் அந்த அளவுக்கு இறங்கல. ஏன் சார்? அது ரெண்டு சேமா தானே எல்லாமே இறங்கும் மெட்டல்ஸ். நேற்று பார்த்தா காப்பர் வரைக்கும் அப்படியே இறங்கிட்டு இருந்தது ரொம்ப, ஆனா ஜிங்க் அந்த அளவுக்கு இறங்கல. இது ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு வந்து இன்வென்ட்ரியில காப்பர் ஹஸ் காட் பெட்டர் சப்ளைனாவே வந்து மார்க்கெட் இறங்குச்சு. ஒன்னு மற்ற கமாடிட்டி பெரிய டிஃபென்ஸ் இல்லைன்றதுலாம் அப்படியே நின்னது. டெக்னிக்கலா பேசுனா காப்பர் நம்ம இன்ட்ராடே லெவல் நேற்று கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸ் கீழே ஆப்வியஸா வந்து இட்ஸ் அந்த செல் மோட் கிட்டத்தட்ட ₹1.80 புக் ஆச்சு நேற்று. செகண்ட் டார்கெட் வரைக்கும் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து செகண்ட் டார்கெட் மிடில் வரைக்கும் வந்தது. ஸோ டெக்னிக்கலாவும் ஒர்க் அவுட் ஆகுது, ஃபண்டமெண்டல் சம்டைம்ஸ் இருக்கு சார். இன்வென்ட்ரி நான் பார்க்க வேணாம்னு சொல்லுவேன், இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக நான் சொன்னேன். மேலும் பேசலாம் சார். கும்பகோணத்துல இருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜா. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜா. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஹலோ, கேளுங்க. சொல்லுங்க ராஜா. சார், நான் 4 lakhs இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரிங்க. எனக்கு டெய்லி 2000 ப்ராஃபிட் கிடைச்சா போதும். நான் எவ்வளவுக்கு பணத்துக்கு வாங்கலாம்? கும்பகோணத்துல கிரேட் வெஞ்சர்ஸோட ஆபீஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அனுபவம் மிக்கவர் தான் நடத்திட்டு இருக்காரு. தாராளமா நேரில் போய் பார்க்கலாம். 4 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 2000 அப்படிங்கிறது சுலபம் தான், ரொம்ப டஃபே கிடையாது. அதுல நீங்க எந்த கமாடிட்டி சூஸ் பண்ண, க்ரூட் ஆயில் 2 லாட்ல பண்ணுங்க, சில்வர் ஒரு லாட் சில்வர் மெகா பண்ணுங்க. ஈஸியா உங்களுக்கு அந்த 2000க்கு மேலே எடுக்கலாம். ஆஃப்டர் புரோக்கரேஜ் 2000 ரொம்ப ரொம்ப சுலபம். கும்பகோணம் ஆபீஸ் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆபீஸ் தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். நன்றி. மேலும் பேசலாம் சார். கும்பகோணத்துல இருந்து நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அரவிந்த். ஹலோ, சொல்லுங்க அரவிந்த், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க.
சார் பேச. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க அரவிந்த். சார் கூட லெவல் சொல்லியிருந்தீங்க. இப்ப நேத்தியோட கான்ட்ராக்ட் வந்து முடியுது அப்படின்னா அது நெக்ஸ்ட் கான்ட்ராக்டோட கால்குலேஷன் இல்லாம முடிஞ்ச கான்ட்ராக்டோட கால்குலேஷன் நீங்க லெவல்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் மாத்தி பாத்துறேன், நான் செக் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, 19th ஆகஸ்ட் நேற்று முடிஞ்சிருச்சு இல்லையா? நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் நான் கொடுத்துறேன். நன்றி சார். ஒரு கமாடிட்டிக்கும் கான்ட்ராக்ட் வந்து டிஃபர் ஆகுமா சார்? ஆமா, கண்டிப்பா. சரி, ஒவ்வொரு கமாடிட்டி கான்ட்ராக்ட்ஸ் மாறி மாறி வரும். சரி, கோல்டு எடுத்தா இட்ஸ் பை மந்த்லி கான்ட்ராக்ட், க்ரூட் ஆயில் எடுத்தா மந்த்லி கான்ட்ராக்ட், பேஸ் மெட்டல்ஸ் எடுத்தனாலும் மந்த்லி கான்ட்ராக்ட், காப்பர் மட்டும் பேஸ் மெட்டல்ஸ்ல பை மந்த்லி கான்ட்ராக்ட். ஆனா பட் பேஸ் மெட்டல்ஸ் மோஸ்ட்லி வந்து அந்த மந்த் எண்ட்ல முடியும். க்ரூட் ஆயில் 19th or 20th முடியும். அதே நீங்க கோல்டு அண்ட் சில்வர் எடுத்தா எவ்ரி மந்த் பை மந்த்லினா அந்தந்த மாதம் 5ஆம் தேதி முதல் ஃபர்ஸ்ட் 5 daysல முடிஞ்சிடும். So contract differs every commodities. சார், நீங்க அடிக்கடி சொல்லுங்க, அதாவது பிசினஸ் வந்து தியரி படிக்கிறத விட பிராக்டிகலா நம்ம செமினார்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் கத்துக்கிட்டாதான் ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு சொன்னீங்க. எத்தனை செமினார்ஸ் எத்தனை ட்ரைனிங் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா அவங்க ஒர்க் பண்ண முடியும், ப்ராஃபிட் எடுக்க முடியும்? கண்டிப்பா நிச்சயமா மந்த்ல செமினார்ஸ் எத்தனை அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவு அவங்க கிராப் பண்ணிக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். ஆக்சுவலா வந்து ஒரு செமினார் அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கத்துக்குங்க. பேசிக்கா எப்படி நஷ்டம் அடையாம லாபம் பாக்குறது அப்படிங்கிற ஈஸியா கத்துக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு கிரேட் மெஜர்ஸ் லெவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலான்றதுக்காக லைவ் ட்ரேடிங் செஷன் நடத்தி அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் லெவல்ஸ் கொடுத்துட்டு இதை பார்த்து பண்ணாலே போதும். பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் அய்யூப். வணக்கம் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க அய்யூப். சார், போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் இந்தியால இந்த நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குங்களா ஃபியூச்சர்ல? அது ஃபார்ம்ல வந்து இப்போ நடைமுறையில் இருக்கா? அய்யூப், மீண்டும் கேளுங்க கேள்வி. போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் இந்தியால வர வாய்ப்பு இருக்கா? இது வந்து ஃபாரின்ல வந்து இப்போ நடைமுறையில் இருக்கா? இல்ல, போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா இந்தியால வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கும். அது அதிகபட்சம் ஒரு அடுத்த பட்ஜெட்குள்ள லைவ்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பாப்போம் நம்ம. சார், ஒரு நேயர் கேட்டிருந்தாரு, அதாவது 4 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாரு. சோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏத்த மாதிரி நம்ம கமாடிட்டி அதாவது ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணணுமா சார்? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த கமாடிட்டியில அவங்க ட்ரேட் பண்ணணும், எவ்வளவு பணம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு ரிட்டர்ன் தேவை, அந்த ரிட்டர்னுக்கு தேவையான கமாடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து மாதம் 10,000 வேணும்னா முதலீடு 10 மடங்கு 1 லட்சம். 1 லட்சத்துக்கு என்ன கமாடிட்டி பண்ணணும், இப்படிதான் வரணும். எந்த கமாடிட்டியில ட்ரேட் பண்ணணும்லாம் போக வேண்டாம். அடுத்தது பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் மீரான். வணக்கம் சார். பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஸ்டேட் ஆஃப் பாண்டிச்சேரி இல்லாட்டி பெங்களூர், அந்த 3 ஸ்டேட்டுக்கு ஏதாவது இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ல இல்லாட்டி டாக்ஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா சார்? இல்லைங்க, அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லைங்க டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ல. ஏன்னா சிஜிடியை பொறுத்தவரை இட்ஸ் அக்ராஸ் இந்தியா சேம் தான், அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது நமக்கு. அதே மாதிரி ஆயில் அந்த நேர் கேட்டிருந்தால 19th ஆகஸ்ட் நம்ம சொன்னிட்டு ஆயில் எடுத்தோம்னா 5,726 மேல ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க, 20 பைசா லாபத்துல வெளியாகலாம். அதே டவுன் ட்ரெண்ட்னா 5,672 செல்லிங் போகலாம். அதுலயும் வந்து 10 ரூபா போதும். 20 rupees டார்கெட் இருந்தாலும் நீங்க 10 ரூபா 12 ரூபா வெளியாகிறது. ஸோ பையிங் வந்து 5,726 மேல நான் சொல்ற செப்டம்பர் கான்ட்ராக்ட், செல்லிங் 5,672 மேல போகலாம், கீழே போகலாம். நன்றி. தேங்க்யூ சார். நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்தது கமாடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. குறிப்பா நேர்ல கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.